ஆர்ஜி ஆளுக்கு. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் ஸ்டேட்டு சென்ட்ரல் இந்த மாதிரி வேலை பார்த்தாலுமே ஒரு 10 வருஷமாக வந்து டீச்சிங் ப்ரொஃபஸரும் நான் பார்த்துட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சிக்கு நான் வந்து 10 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு டீச்சிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சும்மா வேலை ஆஃபீஸ் போனோமா ஆஃபீஸை முடிச்சிட்டோமா மாட்டேன். டீச்சிங்கிறது என்ன ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, ஒரு ஹாபின்னு சொல்லாமல் அதையே தாண்டி எனக்கு நல்ல கேள்வி என்னென்னா ஆர்ஜே ஆகுங்கிறது வந்து ஒரு ஹாபியாக தான் இருக்கணும். ஏன்னா ஆர்ஜேங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட். அது எந்த எஃப்எம் எங்கே போகணும், வீடியோ ஆர்ஜே இல்லை ரேடியோ ஆர்ஜே எதுவாக இருந்தாலும் சரி டெம்பரவரி. அது வந்து ஒரு பார்ட் டைமாக இருக்கணும். அதுக்கு வந்து மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா இருக்கணும், வாய்ஸ் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும், உச்சரிப்பு நல்லா இருக்கணும். அது இருந்தால் கண்டிப்பாக ஆர்ஜே ஆகலாம். இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு பார்ட் டைமாக தான் இருக்கணும், ஒரு பகுதி நேரம். நம்ம ரேடியோ ஸ்டேஷன்லேயே நம்ம எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ் நிறைய பேர் ஆர்ஜி இருக்காங்க. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஆர்ஜி இருக்காங்க. அவங்களாம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் லீவ் இருக்குல்ல, அப்போ வந்து ஆர்ஜி வேலை வைப்பாங்க. சரியா வாங்க ஒன்று நிறைய ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே செவிக்கு மட்டும்தான் வந்து அங்கே வேலை. அப்போ உங்களை அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே கூட எஃப்எம் எப்போவுமே கேட்கலாம். அதெல்லாம் நம்ம டிவினா உங்களை உட்கார வச்சிடும். டிவி பார்ப்பீங்கல்ல, டிவி பார்த்தா அவங்க அதே இடத்துல உட்காரணும். ஆனால் ரேடியோவை பொறுத்தவரை ரேடியோ வாட் ஓடிட்டே இருக்கோம், நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குறிப்பாக வந்து எங்கள் மதுரை வானொலியில் பொறுத்தவரை வெறும் சினிமா பாட்டு மட்டும் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அறிவு சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து எங்கள் மதுரை வானொலியில் எப்போவுமே நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் மதுரை வானொலி வந்துருச்சு. அதான் சார்ட்டு லிங்க் அனுப்பியிருக்கேன். நான் ஆன்லைனில் எங்கள் எஃப்எம்ஐ வந்து லைட்டாக ஒரு பட்டன் மட்டும் இருக்குது, ப்ரெஸ் பண்ணால் போதும். வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ லைவாக மதுரை வானொலி எங்கே என்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோ அதே ப்ரோக்ராமை இங்கே தேவக்கோட்டையில் கேட்கலாம், ஆஸ்திரேலியாவில் கேட்கலாம், அமெரிக்காலையும் கேட்கலாம். ஆன்லைன்லேயே வந்துருச்சு. வாய்ப்பு கிடைச்சா வீட்டில் வந்து எங்கள் மதுரை வானொலி எப்பவுமே கேளுங்க. அறிவு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக நியூஸ், தரமான குவாலிட்டி நியூஸ் எப்போவுமே நாங்கள் கொடுப்போம். வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்டான்னு சொல்லி எப்போவுமே நீ வீட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூப்பா. வேறு ஏதாவது டவுட்டு?